எக்ஸலில் புதுசாக ஒரு ஷார்ட்கட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது நல்லது. கட்டாயமாக ஃபுல்லாக பார்ப்பீங்க, லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த 2 ஆப்ஷனை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால அதில் முதல் ஆப்ஷன் என்ன, முதல் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஃபார்மேட் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நார்மலாக நீங்கள் காப்பி பண்ணுவீங்க. Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணாலும் சரி, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணாலும் சரி, பண்ணதுக்கப்புறம் எங்கே பேஸ்ட் ஆகணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. ரைட், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனும் இருக்குது. இதை தாண்டி இங்கே செலக்ட் பண்ணும்போது இந்த ரிப்பனில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பேஸ்ட் ஸ்பெஷலுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபார்மேட்டே இல்லாமல் அவுட்புட்டை கொண்டு வர முடியும். இதுக்கான ஒரு ஷார்ட்கட்டை எக்ஸல் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு வி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் கண்டென்ட் பேஸ்ட் ஆகும், ஆனால் ஃபார்மேட்டே இல்லாமல் பேஸ்ட் ஆகும். நார்மலாக Ctrl+V கொடுத்தா அப்படியே பேஸ்ட் ஆகும் இல்லையா, ஆனால் கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வி கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் இல்லாமல் பேஸ்ட் பண்ணப்படும். நான் இப்போ ஆண்டோ பண்ணிவிட்டு இதே மாதிரி கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ஹோல்டு பண்ணி வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அவுட்புட்டை கொண்டு வந்துக்கலாம். நார்மலாக இந்த வேல்யூன்றதை கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஃபார்மேட் இல்லாமல் தான் வரும். இந்த ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட்டு தான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி வி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது முதல் ஷார்ட்கட்டு. நிறைய பேர் இந்த ஆப்ஷனுக்காக ரொம்ப காப்பி பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஷார்ட்கட் மூலமாக ALT+S கொடுத்துட்டு இது உள்ளே போய்ட்டு வி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ண வேண்டியது இருந்திருக்கும். பட் இப்போது ஷார்ட்கட்டே இருக்குது, ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும். இதே மாதிரி இதையும் நான் காப்பி பண்ணுறேன், Ctrl+C கொடுக்குறேன், இங்கே செலக்ட் பண்ணுறேன், Ctrl+Shift+V பண்ண உடனே டேரெக்டாக ஈஸியாக குயிக்காக அவுட்புட் வந்துடுச்சு. இது மட்டும் இல்லை, ஒருவேளை வெப்சைட்குள்ளே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணலாம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணலாம். பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் கொடுத்துட்டு வி பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் ஃபார்மேட்டிங்கே இல்லாமல் பேஸ்ட் ஆகும். அப்படின்றது முக்கியமான ஷார்ட்கட், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென் இது ரெலவெண்ட்டாகவே இன்னொரு ஷார்ட்கட் இருக்குல்ல, கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ஹோல்டு பண்ணி வி ப்ரெஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரியான விண்டோ ஓப்பன் ஆகும், பேஸ்ட் ஸ்பெஷல் விண்டோ. இதுலேயும் பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டில் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த 2 முக்கியமான ஷார்ட்கட். கட்டாயமாக இந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வரைக்கும் போவாங்க, நிறைய கண்டென்ட்டை ஸ்க்ரால் பண்ணி படிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மவுஸில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும், ரைட்டு, லெஃப்ட்டு, அப்புறம் மிடில் ஒரு வீல் இருக்கும் இல்லையா. அந்த வீலை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய கர்சர் பாருங்களேன் மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் கர்சரை வச்சுருக்கேன், அந்த வீலை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 4 ஏரோ மாதிரி என்னுடைய கர்சர் மாறிடுச்சா. இப்போ நான் லைட்டாக கீழே மூவ் பண்ணேன் அப்படின்னா நான் எந்த பக்கம் மூவ் பண்ணுறன்றதை பேஸ் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரால் நடக்குது. பாருங்களேன் எவ்வளோ பொறுமையாக இருக்குது. ஒரு வாட்டி நான் லைட்டாக கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணியிருக்கேன், இப்போ அப்படியே கீழே என்னுடைய ஸ்க்ரீன் மூவ் ஆகிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா, அதாவது நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்க்ரீன் பொறுமையாக மூவ் ஆகி கீழே போய்கிட்டே இருக்கணும், ஆர் மேலே போய்கிட்டே இருக்கணும், ஆர் ரைட்டில் லெஃப்ட்டில் எங்கே போய்கிட்டு இருக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணிட்டீங்கன்னா போய் பாருங்களேன் மேலே போகிறேன். ஸோ மேலே போகும்போது மேலே பொறுமையாக மூவ்மெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி ரைட்டில் நான் போகும்போது ரைட்டில் மூவ்மெண்ட் கிடைக்குதுன்ற மாதிரி உங்கள் கர்சர் லைட்டாக உங்களுடைய ஸ்க்ரீனை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். படிக்கிறதுக்கு அழகாக இது இருக்கும். இதே மாதிரி வெப்சைட்லையும் நீங்கள் பண்ணலாம். இல்லை, இது காமனான ஷார்ட்கட். இது ஒரு வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த ஸ்க்ரால் பட்டனை, அதாவது அந்த சென்டராக இருக்கிற வீலை ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளிக் பண்ணணும், ஜஸ்ட் கீழே மூவ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் அப்படியே மூவ் ஆகியதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே நீங்கள் படிக்கலாம், ஸ்க்ரீனை ஃபுல்லாக படிக்கலாம். இது நார்மலான ஒரு ஷார்ட்கட்டு, நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஒருவேளை எக்ஸலில் புதுசு அப்படின்னா நீங்கள் எக்ஸல்லையும் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று பேஸ்ட் ஸ்பெஷல் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கோம். Ctrl+Shift+V அப்படின்றது ஒரு புதுசான ஷார்ட்கட்டுன்னு பேசியிருக்கோம். தென் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு இந்த மவுஸோடைய சென்டர் பட்டனை யூஸ் பண்ணலான்றதையும் பேசியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். கட்டாயமாக புரியுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா நம்ம நிறைய போட்டிருக்கோம், பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுமே, எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது டெஃபினெட்லி டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது.
யூஷுவலான வெப்சைட்லேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பே ஸ்பெஷல் பற்றி நம்ம பேசுகிறதுனால பே ஸ்பெஷல் பண்ணுறதுல உள்ள நிறைய விஷயங்களை இந்த பக்கத்து டேப்பில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த லிங்க்கில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய விஷயத்த பேசியிருப்பேன். பே ஸ்பெஷலை மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கேன். பே ஸ்பெஷலை பற்றி மட்டுமே ஃபுல் வீடியோவும் இருக்குன்றதுனால நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பே ஸ்பெஷல் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுன்ற நல்ல புரிதல் வரும்ன்றத இந்த டியூட்டோரியல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கட்டாயமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். See you in the next interesting tutorial. Thank you so much for watching.